முஸ்லிம்கள் கொரோனா ஜிகாதை பரப்பினார்கள். ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். வழக்கை நாங்கள் விசாரிக்கும் போது என்ன வழக்கில் நீங்கள் உள்ள போயிருக்கின்றீர்கள்? வெள்ள ஜிகாது. வெள்ளத்துக்கு முஸ்லிம்களுக்கு என்ன சம்பந்தம்னா, வெள்ளத்தை ஏற்படுத்தி வெள்ளத்தை கொண்டு வர செய்து இந்த வெள்ள ஜிகாதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப வெள்ள ஜிகாது, எச்சில் ஜிகாது, புரோட்டா ஜிகாது, யூபிஎஸ்சி ஜிகாது, என்னென்ன அத்தனை ஜிகாதம். அப்ப இந்த முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த மணி இவ்வளவு சித்திரங்கள், நான் இதை நீட்டிக்கொண்டே சொல்லலாம். அவ்வளவு அடிப்படையிலே முஸ்லிம்கள் குறித்தான இவ்வளவு சித்திரங்களை அவர்கள் மிக அழுத்தமாக தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டே வருகிறார்கள். அது இந்த அண்மை காலத்திலே அதிகரித்திருக்கிறது. யாரெல்லாம் வெளியே சொல்ல தலைப்பட்டார்களோ, மறைமுகமாக இருந்து செயல்பட்டார்களோ, காங்கிரசுக்குள்ளே பிஜேபிக்காரர்கள் இருந்தார்கள், ஆனால் காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பில் இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் எல்லாம் வெளிப்படையாக தங்களை பாசிசவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதில் அவர்கள் தங்களை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதில் வெட்கப்பட்டு கிடந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு துணிந்து வெளியே வருகிறார்கள், தயக்கம் இல்லாமல் பேசுகிறார்கள். காந்தியை கொன்றவன் கோட்சே என்பதை சொல்ல தயங்கியவர்கள் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்ல துணிந்து விட்டார்கள். இந்த வெளிப்படைத்தன்மை அவர்கள் வெளிப்பட தொடங்கி விட்டார்கள். இந்த இஸ்லாமிய வெறுப்பலையினுடைய உச்சகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இந்த காலத்திலே.